என்ன மாயா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த காளிமுத்து ஐயாவை நம்பி இருந்தோம், அவரும் உண்மையை சொல்லல. அடுத்து என்னதான் பண்ண போறோம்? நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ தப்பா தெரியுது. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. நேத்து நைட்டு நானும் நீயும் மட்டும்தான் அந்த காளிமுத்து விஷயத்தை பத்தி பேசணும். கதர் தனா கிட்ட கூட நம்ம அங்க போறத கிளம்புறதுக்கு முன்னாடி தான் சொன்னோம். அப்படி இருக்கும்போது நாம காளிமுத்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த புவனா எப்படி நமக்கு முன்னாடியே காளிமுத்தை கடத்திட்டு போனா? ஏதோ ஒரு விதத்துல நம்ம பிளான் எல்லாமே முன்னாடியே அவளுக்கு தெரிஞ்சிருது. நம்ம சைட்ல இருந்து யாரோ அவளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன மாயா, இதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்ல போறியா? நான் தான் அவளுக்கு தகவல் கொடுத்திருப்பேன், நீ சந்தேகப்படுறியா? நான் அப்படி சொல்ல வரலடா. நானும் நீயும் மட்டும்தான் இந்த விஷயத்தை பத்தி பேசணும். கதர் தானாக்கு கூட அப்ப தெரியாதுல்ல. அப்புறம் எப்படி விஷயம் வெளியில போச்சு? ஃப்ரெண்ட பார்க்க போன இடத்துல நான் தான் யாருக்கிட்டயாவது உளறி இருக்கேன்னு நினைக்கிறியா? என்னாலதான் புவனாக்கு தகவல் போய் அவ வந்து நமக்கு முன்னாடியே காளிமுத்து ஐயாவை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்றியா? இப்ப அந்த காளிமுத்து ஐயா ரகசியம் சொல்லாம இருக்கிறதுக்கும் நான் தான் காரணமா? சொல்லு மாயா. இல்ல சின்னு, நான் அப்படி சொல்ல வரலடா. அடிச்சுக்கோங்க, இன்னும் நல்லா அடிச்சுக்கோங்க. நீங்க நல்லா சண்டை போட்டாதான் நான் இங்க சந்தோஷமா இருக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்க ஒத்துமையா இருந்தா எப்படியாவது இந்த ரகுராம காப்பாத்திருவீங்களே. இப்படி உங்களுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சண்டை போட்டுக்கிட்டாதான் அந்த ரகுராம் விஷயத்துல உங்களால கவனம் செலுத்த முடியாது. அதனால நல்லா சண்டை போட்டுக்கோங்க. இங்க பாரு மாயா, ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்துல நான் தான் உனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஆனா நீ இப்ப வரைக்கும் என்ன மட்டும்தான் சந்தேகப்பட்டுட்டே இருக்க. இல்லடா, நம்மள மீறி இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல.